நண்பா, இங்கே காலை வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பரான அப்டேட் தான் உங்களை சந்திக்க போகிறேன். அது ஒரு இந்த சாதா புறாவும் கொண்ட புறாவும் பேர் ஆயிடுச்சு. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இது நல்லா வெளிச்சத்தில் வெயிலில் வச்சு தான் எடுக்கிறேன். ஆனால் வெளிச்சம் பத்தலை, என்னென்னு தெரியல. தெரியுது அந்த சாதா புறா கீழே இருக்கு பாருங்கள், சந்தன கலரும் கொண்ட புறா உள்ளே இருக்குது. கொண்ட புறா கருப்பாக இருக்கிறதுனால அது கலர் தெரியுதில்ல. ஸோ ரெண்டும் பேராக இருக்குது. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? நான் ஜூமில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டக்க போனால் கண்டிப்பாக அது ஓடிடும். ஸோ அதனால் பாருங்கள், ஜூமில் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சாதா புறாவும் கொண்ட புறாவும் பேராக இருக்குது. ஸோ அதோட அப்டேட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொண்ட புறா எங்கே போகிறோன்னு கேட்காதீங்க, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. கருப்பு கலர்னால அது தெரியுதில்ல வீடியோவில். ஸோ நம்ம கிட்டக்க போனால் ஓடிடும். உங்களுக்கு தான் ஜூம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சாதா புறாவும் கொண்ட புறாவும் பேராக இருக்குது. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்போ லைட்டு போட்டு காமிக்கிறேன். சாதா புறம் கொண்ட புறம் பேராக இருக்குது. ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ரொம்ப மெனக்கெட்டு தான் ஜோடி போட்டேன். ஜோடி சேரவே இல்லை. ஸோ இப்போ ஜோடி சேர்ந்து இப்போ தான் ஒரு 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் நல்லா பேராக இருக்குது. நல்லா மேல் மஸ்தில் தான் இருக்குது. ஸோ ஃபீமேல், சாதா ஃபீமேல் இது. ஸோ இது வந்து நம்ம ஜோடி ஆல்ரெடி போட்டாச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இது ப்ரீடிங் பாக்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். சரியா? ப்ரீடிங் பாக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கான முயற்சி தான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், சாதா கொண்ட மேல் கூப்பிடுது பாருங்கள். சாதா ஃபீமேல் வந்து உட்காந்துருக்கு, கொண்ட மேல் கூப்பிடுது பாருங்கள். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ரீடிங் இதை எடுத்து போடணும். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து தூக்கிட்டோம். ஸோ இதோட பிளேஸ் தான் அது. சரியா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி இங்கே பாருங்கள், போட்ட உடனே எப்படி கூறான்னு பாருங்கள். இது சிக்கு வந்து அதோட சிக்கு இல்லை, அது பழைய சிக்கு. இது சரியா? சிக்குக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், முட்டை வச்சுருக்கு. பட் முட்டை ஏதோ ஒரு முட்டைன்னு தெரில அது. ஸோ நம்ம முட்டை எடுத்து தனியாக வச்சுருவோம். முட்டை புறா எங்கேயாச்சும் ஒரு கூண்டில் போய் முட்டை இட்டுரும். புறா எங்கேயாச்சும் ஒரு கூண்டில் போய் முட்டை இட்டுரும். ஸோ நம்ம வந்து ப்ரீடிங் இது வச்சாச்சு. ஸோ அது கண்டிப்பாக முட்டை வர வரை நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். சரியா? இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், வெயிட் பண்ணுவோம். அது அதோட சிக்கில் அதான் கொத்துது. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து முட்டை எடுத்து வச்சாச்சு. சரிங்களா? முட்டை எடுத்து வச்சாச்சு. ஸோ அதில் உட்காந்துன்னு நினைக்கிறேன். நம்ம சிக்கை எடுத்து தனியாக வச்சுருவோம். ஸோ நம்ம வந்து முட்டை எடுத்து அதில் வச்சாச்சு. அது ப்ரீடிங் அதில் இருக்குது. சரியா? நம்ம டிஸ்டர்ப் பண்ண சாத்திடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹோம்ஒர்க் புறா ஜோடி இருக்குல்ல, ஹோம்ஒர்க் புறா ஜோடி வந்து நம்ம இதில் போட்டாச்சு. எங்கே புறாக்கான்னு கேட்காதீங்க, கொஞ்சம் லெஃப்ட் சைடு பாருங்களேன். அதில் வந்து ஹோம்ஒர்க் புறா இருக்கும். ஹோம்ஒர்க் புறாவும் அந்த சாதா புறம் பேராகி நான் இதில் போடவே இல்லை, அதுவாக ஏறி உட்காந்துருச்சு. சரி, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் அதே போட்டாச்சு. ஸோ இதில் உள்ளரிக்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஹோம்ஒர்க் புறாவும் சாதா புறா ஃபீமேல் ஜோடியாக இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து இதில் வந்து பாக்ஸ் எடுத்து வைக்க முடியாது. சரியா? பாக்ஸ் வந்து எடுத்து வைக்க முடியாது. அதனால வந்து பாக்ஸ் வந்து எடுத்து வைக்க முடியாது நண்பர்களே. ஏன்னா இது வந்து ஓட்டை வந்து சின்னமான இருக்குது. சரியா? ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஒரு கை மட்டும்தான் உள்ளே போகலாம். இதில் எப்படி நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ்லாம் வைக்க முடியாது. அதனால நம்ம வந்து இதை அப்படியே விட்டுருவோம். சரியா? கண்டிப்பாக அது குச்சி பொறுக்கி கூடை கட்டிடுவோம். ஏன்னா பாக்ஸ் சின்ன மாதிரி ப்ரீடிங் பாக்ஸ் வந்து குச்சி பொறுக்கி கூடை கட்டிடும். ஸோ இது வந்து கொண்டை செட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொண்டை வந்து அடையில் இருக்குது. கொண்டை வந்து அடையில் இருக்குது. சரியா? கொண்டை வந்து அடையில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை அடையில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை செட்டை வந்து அடையில் இருக்குது. சரியா? கொண்டை செட்டை அடையில் இருக்குது. சிக்கு வைக்க போகுது. இப்போ அடையில் வந்து 2 நாள் தான், அது கொஞ்சம் லேட் ஆகும். இதோட மேல் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள். இதை கூட விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், விற்க முடியல. எல்லாம் பேர் ஆகிடுச்சதுனால விற்க முடியல. ஸோ கொஞ்சம் ஒழிஞ்சு போகுது இந்த புறா. ஸோ அதான் மேல். சரியா? அதான் மேலும் இதுவும் பேராகிருக்கு. ஸோ இதில் 2 முட்டை இருக்குது. முட்டை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கூண்டில் வந்து முட்டை இட்டு அது வாட்டுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ நம்மள்ட்ட புறா இது வந்து திறந்து வச்சுருவோம். ஏன்னா புறா வந்து அடையணும், திறந்து வச்சுருவோம். சரியா? ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை போல மேலே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா?